பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சுகமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்றாலும் நம்பிக்கையின் தேவன் தாமே சகல விதமான சமாதானத்தினாலே உங்களை நிரப்பணும்னு நான் நினைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறேன். அடுத்தது, இந்த அனுதினம் ஆவியானவரோடு நிகழ்ச்சி உங்களில் ஏராளமானவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுனாக நான் அறிகிறேன். அது ஒரு பக்கம். ஆனால் இதன் நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதுதான் என்னுடைய பாரம். அப்போ நான் ஒருவனாக நின்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், ஆண்டவர் தான் விளைய செய்தார் இல்லை? அப்போ இதில் அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போலோவும் ரெண்டு பேரும் இணைந்து ஊழியம் செய்யும்போது கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்குறாங்க. அப்போ ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். நீங்கள் தான் எங்கள் குடும்பம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்கள் ஜெபந்தான் எங்களையும் தாங்குது. அதனால் பிரியமானவர்களே, இன்னும் அறியப்படாத மக்களுக்கு ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. சரியா? லட்சோப மக்கள் தெரியாமல் மாட்டிக்கிறாங்க நிறைய பிரச்சனையில். அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கலாம். ஓகே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்தில், அங்கே பாருங்க, வேதம் சொல்லுகிறது நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே, நம்ம எல்லாரும் பலனற்றவங்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் இயேசு நமக்காக மரித்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. அப்போ தேவனுடைய அந்த மரணத்துக்கு பின்னால தான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அந்த அபிஷேகம்தான், அந்த அபிஷேகம் நமக்குள்ள உங்களுக்குள்ள எனக்குள்ள வரும்போது தேவனுடைய அன்பினால நிரப்பப்படுறோம். அதான் ரோமர் 5:5. 6ஆம் வசனத்தில் அந்த அபிஷேகம் உங்களை பலவான்களாக மாற்றுகிறது. கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிருங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இன்னும் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை காட்டி கொடுக்கிறது. ஆமா, என்னையும் ரட்சிக்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம், என்ன போய் ஆண்டவர் ரட்சித்தார, என்ன மாதிரி ஒரு ஆள் போனா மோசமானவன் அப்படின்னு நம்ம பேசுறோம்ல, அப்படிப்பட்ட நம்ம தான் அவர் தேடி வந்து ரட்சித்தார். அதுதான் தேவனுடைய அன்பு. அப்போ இந்த அன்பு நமக்குள்ள இருந்து பிரவாகித்து வரணும், மற்றவங்களுக்கு போய் சேரணும், மற்றவங்களை நம்ம நேசிக்கணும், விசாரிக்கணும். அப்போ இதுக்கு தான் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய நாமத்தினால நம்ம ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தேப்பா, நாங்கள் பலனற்று இருக்கும் போதே, ஆமாப்பா, பலவீனராய் இருக்கும்போது குறித்த காலத்தில் நீர் மரித்ததினால தான், அந்த மரணத்தின் வழியாகத்தான் சத்துருவை ஜெயித்து ஆண்டவரை ரட்சிப்பு என்னும் ஒரு பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தி நீரப்பா. மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களுக்கு நீர் தரிசனத்தை கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போய் அங்கிருந்து அபிஷேகத்தை ஊற்றி விட்டீரப்பா. அந்த அபிஷேகம் தான் எங்களுக்கு ஆண்டவரே தெய்வீக அன்பை கொடுக்கிறது. அந்த அபிஷேகம் தான் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறதப்பா. ஆகவே ஆண்டவரே, அக்கிரமக்காரருக்காக நீர் குறித்த காலத்தில் மரித்தீர் என்று வாசிக்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் எங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ தேவன் அறியாம பாவத்திலும் சாபத்திலும் பயங்கரமான அக்கிரமங்களிலும் அநியாயங்களில் இருக்கிற மக்களுக்காக தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். மாறாத கரம் கூட இருக்கட்டும். இப்போது வீடுகளில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்களானால் அந்த பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக. சமாதானத்தின் தேவன் கூட இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். அந்த அபிஷேகத்தின் மூலமா தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழக்கம் போல் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஜெபத்தை நீங்கள் பண்ணிவிட்டு இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க.
கர்த்தர் நடத்துவார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.